ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் சையத் முக்தர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி இப்போ செப்டம்பர் 14 சக்ஸஸ்ஃபுல்லாக டிஎன்பிஎஸ்சி கனெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க குரூப் 2 எக்ஸாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதில் இருக்கிற இங்கிலீஷ் கொஷின் எப்படி இருந்துச்சு, நிஜமாலுமே இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஆஸ் ஒரு இங்கிலீஷ் அண்ட் வேர்பல் ட்ரெயினராக நான் வந்து கொஷின் பேப்பர் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபீட்பேக்ஸ் இன்புட் வாங்குற அப்புறம் நான் அனலைஸ் பண்ணுற வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவில் நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் இங்கிலீஷ் எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்களா, இல்லை மாடரேட் லெவலா, இல்லை டஃப்பாக சொல்லி நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோலேயும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலேஸ் வி கேன் நவ் ஸ்டார்ட் வித் த வீடியோ. கொஷின் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ கொஷின் அனாலிசிஸ் பார்க்குறப்ப வந்து அவுட் ஆஃப் புக் சொல்கிறது 8 கொஷின்ஸ். இப்போ 100 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ்லும் வந்திருக்கு. 200 கொஷின்ஸில் 100 கொஷின் லாங்குவேஜ், அதில் இங்கிலீஷ் வந்து 100 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் 8 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் புக். அவுட் ஆஃப் புக்னால் புக்கில் உங்கள் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் இல்லாத ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. ப்ளஸ் 5 கொஷின்ஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை. ஜென்ரலாகவே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்கிறது ஸ்கூல் புக்கில் வந்து கேட்க மாட்டாங்க. ஜென்ரலைஸாகவே வந்து இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸ்க்கு நல்லாவே தெரியும். பழைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறது மீன்ஸ் வந்து முன்னாடி 2000 குரூப் 2 2022 சொல்ல அதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும். ஆர்சி வந்து முதல்ல இல்லவே இல்லை போர்ஷன்ஸில். அப்படி ஆர்சி கேட்டாலும் ஜென்ரலாக அவங்க ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்காக கேட்பாங்க, புக் வைஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ அரௌண்ட் 8 கொஷின்ஸ் வந்து ரொம்ப சொல்கிறது அவுட் ஆஃப் புக்லேருந்து ரொம்ப மீன்ஸ் இப்போ கூட 1-2 கொஷின்ஸ்க்கு தான் ஆன்சர்ஸ் தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட்லேஸ் இதுக்கு ஆன்சர்ஸ் இல்லை. அதே மாதிரி ட்ரிக்கி கொஷின்ஸ், இந்த 8 கொஷின்ஸ் தவிர்த்து பேலன்ஸ் ஒரு 9 கொஷின்ஸ் வந்து ட்ரிக்கியாக இருக்குது. த மீன்ஸ் ட்ரிக்கி சொல்கிறது ஆப்ஷன்ஸில் ட்ரிக்கி வச்சுருக்காங்க, இல்லை கொஷின்ஸே கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன முதல்ல பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், இந்த கொஷின் பாருங்கள். எலிஃபண்ட் ரைட்ஸ் ஆர் ஃபார் த ராயல்ஸ், ஃபர்காட் திஸ் ட்ரீம், ஹூ செட் திஸ் டு ராணி ஆஃப் ஜான்சி. ஸோ இது வந்து ஒரு பயோகிராஃபி கொஷின்ங்க. ஸோ பயோகிராஃபி கொஷின் நம்ம இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நம்மளுக்கு பார்ட் சியில் வந்து பயோகிராஃபி இருக்குது. பயோகிராஃபியில் ஒரு 7-8 பர்சனாலிட்டியோட பயோகிராஃபி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஸ்கூல் புக்ஸில் பயோகிராஃபி இல்லை. இருந்தாலும் அவங்க ஸ்கூல் புக்ஸில் கேட்குறது வர ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் அவங்க கேட்குறது இல்லை, எல்லாம் அவுட் ஆஃப் புக். அவுட் ஆஃப் புக்னால் அது எங்கே வேணாலும் இருக்கலாம், இன்டர்நெட்டில் இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃபுல் பயோகிராஃபிலேருந்து யாரோ அதில் கொஷின்ஸ் கூட எடுத்துருக்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து இப்போ வரைக்குமே கரெக்டாக எங்கேயும் யாராலுமே சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து மாஃப் அண்ட் டாம்பின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கொஷின் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு யாருக்குமே தெரியல. ஸோ டென்டேட்டிவ்க்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இதுக்கான ஆன்சர் நமக்கு கரெக்டாக தெரியும். சில பேர் பண்டிட் டிக்ஷித் சொல்கிறாங்க. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி வாட் வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். வி கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஷின். அப்ரஹாம் லிங்கன் ப்ரொக்ளைம் த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. ஸோ எப்போ வந்து அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரியை ப்ரொக்ளைம் பண்ணார் கொஷின். ஸோ இதுவுமே வந்து ஸ்கூல் புக்கிலலாம் இல்லை, எங்கேயுமே வந்து ஸ்கூல் புக்ஸில் எதுவுமே இல்லை. அதுவும் வந்து இவங்க டேட்டோட கேட்டிருக்காங்க. இவங்க இயர் மட்டும் கேட்டிருந்தா கூட எல்லாருமே 1860 ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டேட்டோட கேட்குறப்ப இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து Jan 1 18. இதுலேயே நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுலேயே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கொஷின் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயும் இல்லை. ஜென்ரலாக படிக்கிறப்ப ரொம்ப ஜென்ரலாக அப்ரஹாம் லிங்கன் ரொம்ப பெரிய பயோகிராஃபி. அது நீங்கள் நிறைய ஃபேக்ட்ஸ் அதை பற்றி படிக்கணும். ஸோ அதில் எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வரும், நம்மளால் கெஸ் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே ஒரு அவுட் ஆஃப் புக் கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபாரின் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச், இது ஒரு பிளெண்டிங் வேர்ட்ஸ் ஜென்ரலாகவே ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் மோஸ்ட்லி வரும். ஆனால் இந்த வாட்டி அவங்க ஸ்கூல் புக்கில் தாண்டி கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் இதுக்கு ஆன்சர் 4x தான். பட் இது நிறைய பேர் 4x சேஞ்சுன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்டூடெண்ட்ஸே டாப் ஸ்டூடெண்ட் 4x சேஞ்சுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் இது இல்லை. இந்த வெக்கேப் கொஷின் சொல்கிறது ஸ்கூல் புக்கில் கிடையாது, இது அவுட் ஆஃப் புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கூட நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி ஈவன் இட்ஸ் சிம்பிள் கொஷின். பட் பிளெண்டிங் சொல்கிறது எப்படி, அது ஃப்ரண்ட் பிளெண்டிங் சொல்லுவாங்க, பேக் பிளெண்டிங், மிடில் பிளெண்டிங் சொல்லி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. எப்போவுமே ஃப்ரண்ட் பிளெண்டிங் தான் வரும், நம்மளால் சொல்ல முடியாது. சில டைம் பேக் பிளெண்டிங்கும் ஆகும். ஸோ இது இந்த காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் படிக்கிறது.
ஸோ இதுக்கான ஆன்சர் 4x. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ரீகன்சைல் டு, இது வந்து ஒரு ஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃப்ரேஸு இடிஎம் சொல்கிறதும் இதுக்கு முன்னாடி இருக்க கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ஒரு சில கொஷின் தான் ஸ்கூல் புக்லேருந்து வரும், ஒரு சில கொஷின் வந்து எங்கேருந்து வரும் யாருக்குமே தெரியாது. அது எங்கேருந்து கேட்குறாங்க, எந்த ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து கேட்குறாங்க, இல்லை எந்த ஆத்தர் புக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அது எப்போவுமே அது மிஸ்ட்ரி தான். அது இந்த ஃப்ரேஸு, வேர்ப்ஸ், இடிஎம்ஸ் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் தான் கேட்கணும்னு சொல்லி ரூல்ஸ் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் அப்படி எதுவும் அவங்க பழைய கொஷின் பேப்பர்ஸ்லையும் கேட்கல. ஏன்னா நிறைய கொஷின் அவுட் ஆஃப் புக்லேருந்து வந்திருக்கு. இது இந்த ஸ்கூல் புக்கில் இல்லை, இது அவுட் ஆஃப் புக். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, அக்செப்ட் ஹாஃப் ஹார்ட். இதுலேயும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது வந்து ஒரு கிராமர் கொஷின். இந்த கிராமர் கொஷின் எப்போவுமே வந்து இந்த காம்ப்ளெக்ஸு, காம்பவுண்டு, சிம்பிளுக்கு ட்ரிக் வச்சு நிறைய பேர் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இந்த ட்ரிக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகல, கொஞ்சம் நியூ கான்செப்ட். இங்கே என்னென்னா வந்து அவங்க காம்ப்ளெக்ஸ் இந்த சென்டென்ஸும் உங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே, தட் மீன்ஸ் உங்கள் ஸ்கூல் புக்ஸில் எங்கேயுமே இல்லை. நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கான காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கணும், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். ஒன் ஈஸ் அ வேர்ச் பர்சன், இது எல்லாமே சேர்த்தி தான். இது வந்து எப்படின்னா சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி மர்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் புது கான்செப்ட். ஒன் ப்ளஸ் இஸ் அ வேர்ச், இது வந்து ஒரு மெயின் கிளாஸு. ஸோ இங்கே இருக்கிற இந்த சென்டென்ஸ் வந்து சப்பார்டினேட் கிளாஸ். ஸோ ஒரு மெயின் கிளாஸும் சப்பார்டினேட் கிளாஸ் தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை உருவாக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சியில் எதுவுமே கனெக்டர்ஸ் இல்லை, ஸோ வந்து அது காம்ப்ளெக்ஸ் வராது. ஆப்ஷன் டியில் அண்ட் இருக்குது, ப்ளஸ் 2 மெயின் கிளாஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆன்சர் வராது. ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து கனெக்டர்ஸ் இல்லை, ஸோ அதுலேயும் வராது. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். நல்ல கான்செப்டை ரொம்ப நல்லா படித்தாதான் இந்த கொஷின் அட்டன் பண்ண முடியும். இதுலேயே ரெண்டு மூணு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சே. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் சொல்கிறது இந்த ஜென்ரலாகவே ஃப்ரேஸ் கொடுத்துட்டு மீனிங் கேட்பாங்க. இங்கே வேர்டு கொடுத்துட்டு ஃப்ரேஸ் கேட்குறாங்க. ஸோ ஃப்ரேஸ் வந்து இதில் 1-2 ஃப்ரேஸ் தான் புக்கில் இருக்குது. மற்ற ஃப்ரேஸ், இந்த வேர்டும் சரி இந்த ஃப்ரேஸும் சரி, இது எங்கேயுமே வந்து புக்கில் இல்லை. ஸோ இது அப்படியே வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்னா கெட் அலாங் வித் வரும். மீட் பை சான்ஸ்னா கம் அக்ராஸ். யூஸ் கம்ப்ளீட்லி நான் ரேன் அவுட். லீவ் ஃப்ரம்னா கெட் அலாங் வித். இப்படி தான் வரணும். ஆன்சர் 2, 4, 1, 3 தான் வரணும். இதுலேயே இந்த ஆப்ஷன்லேயே மிஸ்டேக்கு. ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குழம்புனாங்க, எங்கே ஆன்சரை காணோம்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ இதுவும் வந்து ஃப்ரேசஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரேசஸ், இடிஎம்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸில் தான் கேட்கணும்னு தேவையில்லை, அவுட் ஆஃப் புக்கில் கூட கேட்கலாம். ஸோ நான் இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் இது அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து ஒரு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கொஷின். இதுவும் வந்து இந்த கொஷினும் வந்து டேரெக்டாக எங்கேயுமே ஸ்கூல் புக் மென்ஷன் பண்ணல, நம்ம படித்ததை வச்சு அனலைஸ் பண்ணி போடணும். இங்கே பாருங்கள், இவங்க கேட்குறாங்க என்னென்ன டிகிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், வெரி ஃபியூ பீப்புளும் மோகனும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது ஆஸ் ஜென்ரஸ் ஆஸ். ஸோ இது பாசிட்டிவ் டிகிரி. இங்கே ஐ கேனாட் டூ பெட்டர் ஃபார் யூ தேன் திஸ். ஸோ இது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் ஆப்ஷன் பி. இது வந்து கான்செப்ட் புரிஞ்சால் போட முடியும், அப்படியே வந்து பிளைண்டாக மக் பண்ணி போட முடியாது. ஜென்ரலாகவே நீங்கள் வந்து ஒரு கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் கிராமர் கொஷின் அனலைஸ் பண்ணால் ஸ்கூல் புக்கில் இருந்தால் ஜென்ரலாக இங்கிலீஷில் வராது. மேபி ஒரு 20-30% வரும் தவிர மிச்ச கொஷின்ஸ் எல்லாமே நம்ம படித்ததை வச்சு அங்கே போய் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தட் மீன்ஸ் கான்செப்டை தெளிவாக படிக்கலைன்னா அங்கே போய் உங்களால் கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம இப்போ வந்து அவுட் ஆஃப் புக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தே ரீஜாயின் த குரூப் as சாரா பாஸ்ட் அவுட் டேஷ் அண்ட் காஃபி. ஓகேவா? ஸோ இது வந்து இவங்க என்ன ஃபில் பண்ணணும்னு சொல்லி ஒரு டேரக்ஷன்ஸே கொடுக்கல. இதுவும் அவுட் ஆஃப் புக் தான். பட் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹோமோஃபோன் வர்றதுக்கான சான்ஸ் தான் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோமோஃபோன்ஸ் வச்சு ஹோமோஃபோன்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ டெசர்ட் இல்லை, டெசர்ட்னா பாலைவனம், 2 டபுள் எஸ் டெசர்ட் சொல்கிறது, இது ஸ்வீட். ஸோ ஆப்ஷன் சி தான் வரணும். ஸோ இதில் கூட நிறைய பேர் ஆப்ஷன் டி போட்டிருந்தாங்க, டிஷ் அண்ட் காஃபின்னு. ஏன்னா காஃபி இருக்கிறனால டிஷ் போட்டாங்க. ஸோ
கிராமரும் ஒகேப் பொறுத்த வரைக்கும் கான்செப்டை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கலைன்னா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும், அங்கே போய்ட்டு பிரச்சனை வரும், இந்த ஆப்ஷனா அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ கான்செப்ட் கிளியராக இருந்தால் எப்படி அவங்க கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் புக் கொஷின் வந்து புக்கில் இல்லாமல் புக்கை தாண்டி போன கொஷின்ஸ். இப்போ இதுக்கப்புறம் வர கொஷின்ஸ் எல்லாம் புக்கில் இருக்குது, பட் வந்து என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் ட்ரிக் பண்ணி மீன்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அனமோட்டோனிஃபிக் வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. அனமோட்டோஃபியானாலே அது சவுண்ட், ஓகேவா? ஸோ எல்லாருமே நிறைய பேர் என்ன நினச்சாங்க, சவுண்டாக ஆன் ஆஃப் சொல்கிறது சவுண்ட் தானே, ஆன் ஆஃப். ஸோ ஆன் ஆஃப் சொல்லிட்டு சவுண்ட் அது வந்து ஆன்டிசிஸ். ஏன்னா ஆனு ஆஃப் ரெண்டுமே ஆப்போசிட். ஸோ அது ஆன்டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆப்ஷன் கிடையாது. நம்மளுக்கு அனமோட்டோஃபியா சவுண்ட் ஃப்ளிக்கர் தான் வந்து சவுண்ட் கொடுக்கும். சவுண்ட் வரும், லைட்ஸ் வந்து ஆன் ஆஃப் ஆகிறப்போ ஒரு சவுண்ட் வரும், அதான் ஃப்ளிக்கர். ஸோ சவுண்டிங் வேர்ட் தான் அனமோட்டோஃபியா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இதில் கூட நிறைய பேர் வந்து ஆன் ஆஃப்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஆன் ஆஃப் இல்லை, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஃப்ளிக்கர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்குறப்ப வந்து இந்த கொஷினில் ஒரு இதுலேயே ஒரு ட்ரிக் நிறைய பேர் வந்து சில பேர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. இங்கே டேக்கன், பெட்டு, மைண்ட் வந்து எல்லா டைமும் வவல்ஸோட சவுண்ட் ரிப்பீட் ஆகுது. வவல் சவுண்ட் வந்து வந்துச்சுனாலே அது அசோனன்ஸ்னு நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டாங்க. ஸோ நிறைய பேர் சில பேருக்கு அசோனன்ஸ்னு சொல்லுவாங்க, ஆனால் அசோனன்ஸ் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து அனஃபோராக்காக இவ்வளோ லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அனஃபோரானாலே ஃபஸ்ட்டு இருக்க ஃப்ரேசஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு அந்த பொயட்டிக் லைன்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ரேசஸ் இல்லை வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகும். கண்டினியூஸாக ரிப்பீட் ஆச்சுன்னா அது அனஃபோரான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னா, ஏன்னா இங்கே எல்லாமே வவல்ஸ் இருக்குல்ல, ஸோ வவல் சவுண்ட் ரிப்பீட் ஆகும், அசோனன்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆன்சர் அசோனன்ஸ் கிடையாது. Answer is option D, anaphora. So next question, what is landform formed by the silt called? இது வந்து ப்ரோஸ் எலெக்சர் ஆஃப் லைஃப், வாட் ஆர் த எலெக்சர் ஆஃப் லைஃப் ஒரு ப்ரோஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பட் டேரெக்டாக இப்படிலாம் இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, கொஞ்சம் மாற்றி தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, அலுவியல். நிறைய பேர் இதுக்கு ஃப்ளூவியல், டெரேஸ், மெண்டர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் அலுவியல். நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷின் வந்து ரொம்ப ஒரு செம கொஷின் நான் சொல்லுவேன். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ் திஸ் எஸ்ஸே டேஷ் ஃப்ரைடே. ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த ஆப்ஷனில் நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இவங்க ஆன் பை கொடுத்துருக்காங்க, பைன்னு இருக்குது, ஆன் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் பை போட்டிருக்காங்க, உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். சில பேர் இங்கேயும் ஸ்லிப் ஆகிட்டாங்க. ஏன்னா டேஸுன்னு வரப்போ சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு வரப்போ நம்ம ஆன் போடலாம், தாராளமாக போடலாம். ஆன் சண்டே, ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டேன்னு சொல்லி நம்ம போடலாம். ஆனால் இங்கே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கு. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஃப்யூச்சர் கண்டிப்பாக இந்த ஆக்ஷனாக இதுக்குள்ளே இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே முடிச்சிருவேன்னு சொல்லி தான் இருக்குது. அப்போ மீனிங்கே வந்து டைம் ஃப்ரேம்குள்ளே. ஸோ டைம் ஃப்ரேம் வித்தின் டைம் ஃப்ரேம்னா நம்ம என்ன போடணும், பை தான் போடணும். ஆனால் கிராமட்டிக்கலாக நீங்கள் பார்த்தா ஆன் கூட வரும். ஸோ ஆனால் பையான்னு ப்ரியாரிட்டியை வச்சு பார்க்கும்போது ஆனால் பை தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வரும். ஸோ ஆன்சர் இஸ் பை. இதில் கூட நிறைய பேர் வந்து ஃப்ரைடே பார்த்தோன்னே ஆன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆன்சர் இஸ் பை. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த கொஷினும் புக்கில் இருக்குது, ஆனால் கொஷின் கேட்ட வேலை கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், அவங்க சிங்குலர் வேர்டை கேட்டிருக்காங்க. சிங்குலர் வேர்ட் தான் இந்த லிஸ்ட்டில் எது சிங்குலர் தான் அவங்களோட கொஷின். இங்கே பாருங்கள், கிரைசிஸ் சிங்குலர்னால் அதோட ப்ளூரல் கிரைசஸ், கரெக்டாக? அதே மாதிரி மீடியம் சிங்குலர்னால் அதோட ப்ளூரல் மீடியா. அப்போ இந்த ரெண்டு வேர்டுமே சிங்குலர் இல்லை, ப்ளூரல் தான். ஆனால் கொஷின் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு கரெக்ட் சிங்குலர் வேர்ட் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. எங்கே சிங்குலர் அந்த ஆப்ஷன் அப்படி இருக்கா? அப்போனா எனக்கு ஏபி ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறது, சிங்குலர் வேர்டாக இருக்கிற ஆப்ஷன் வேணும். அந்த மாதிரி ஏபி ரெண்டுமே வந்து சிங்குலர் தான் ஆனால் வரணும். ஆனால் இங்கே ப்ளூரலில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ப்ளூரல். இவங்க எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கலான்னா, ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு ரொம்ப ஜென்ரலாக கேட்டிருந்தா பரவாயில்ல. ஆனால் இவங்க சிங்குலர் வேர்டுன்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க இதில். ஏன்னா வந்து சிங்குலர் வேர்டுனா ஆப்ஷன் இங்கே ப்ளூரல் வருது, சிங்குலர் தான் சூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே கொஷின் கொடுத்ததே எங்கள் ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் டி, போத் ஏ அண்ட் பி ஆர் ப்ளூரல், இதுதான் ஆன்சர் வரும். இதில் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனாங்க. நெக்ஸ்ட், இது ரொம்ப ரொம்ப சூப்பரான கொஷின். பியூட்டி லைஸ் இன் த பீ ஹோல்டர்ஸ்
ஐஸ். ஓகேவா? இது நிறைய பேர் இந்த எக்ஸாம் முடிஞ்சு வந்து ஏகப்பட்ட இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணி இந்த கொஷினை தான். இந்த கொஷின் நான் ஸ்கூல் புக்லேயே பார்க்கலையே, எங்கேயுமே பார்க்கலையே பார்க்குறப்ப ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த பிக்சருக்கு கீழேயோ மேலே ஏதோ சின்ன லைன் அதுக்குள்ளேருந்து ஒரு பாக்ஸ்லேருந்து கேட்ட கொஷின் தான் இது. பியூட்டி லைஸ் இந்த பி ஹோல்டர்ஸ் ஐஸ். இது கூட நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. இயரு, ஹெட்டு, பிரைன் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஐஸ். நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து ஒரு ஃபில்லர்ஸ் தான். ஆனால் இது ஃபில்லர் மட்டும் கிடையாது. இது ஒரு கிராமர் பேஸ் பண்ண நிறைய பேருக்கு தெரியாது. சம்டே பீப்புள் வில் நிறைய பேர் என்ன வச்சுக்கிட்டாங்கன்னா இது ஹோமோஃபோன்ஸு. ஸோ இது அதனால் ஏதோ ஒரு ரைட்டோ இல்லை ரைட், அதனால் நிறைய பேர் இந்த ரைட் கூட போட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் இங்கே நல்லா பாருங்கள், நமக்கு வில் இருக்குது. வில்க்கு அப்புறம் ஒரு வேர்ப் வரும், அதுதான் சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ வில்க்கு அப்புறம் ஒரு வேர்ப் வரப்போ அது எஸ்ல கண்டிப்பாக வராது. அது V1 ஃபார்மில் தான் வரும். அப்போ எஸ் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இல்லை. V1ல் தான் வரும், ஆனால் இது V2ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியும் இல்லை. சம் பீப்புள் வில் ரைட், இது இந்த ரைட்டு. ஸோ இது வந்து ஒரு நவுன் ஃபார்ம். எனக்கு வில்க்கு அப்புறம் ஒரு வேர்ப் ஃபார்ம் தான் வேணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, வில் ரைட். இப்படி ஸோ இந்த மாதிரி டக்குன்னு கொஷின் பார்த்து நிறைய பேர் தப்பாக போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ரைட். இது வந்து ஒரு நல்ல கொஷின், நல்ல ஸ்டாண்டர்டைஸான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆர்டிக்கல் கொஷின். இவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா சிலபஸில் இல்லாத போர்ஷன்லேருந்து ஏதோ ஒரு லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே கான்செப்ட் புரியலன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. திஸ் ஹேஸ் டு ஸ்டாப் இம்மீடியட்லி. ஜஸ்டிஸ் மேட்டர் செட் இன் டேஷ் வாய்ஸ், இன் அ ஸ்டர்ன் வாய்ஸ், ரேப்பிங். கோர்ட்னாலே என்ன ஒரு ஜஸ்டிஸ் வந்து பேசுகிறப்ப வந்து ஒரு பயங்கர சவுண்டில் தான் பேசுவாங்க. அங்கே ஒரு ஹேமர் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபைடாக ஹேமர். ஸோ அந்த கோட் சொல்கிறது ஒரு பில்டிங், ஒரு ஸ்பெசிஃபைடான பில்டிங். ஸோ ஆன்சர் வந்து ஏ, த. இதில் கூட நிறைய பேர் வந்து இல்லை சார் இது ஒரு ஹேமர் கூட வருமே. ஒரு ஹேமர் கிடையாது. கோட்லனா ஒரு ஹேமர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு யூனிக்கான திங் சொல்கிறது ஒரே விஷயம். அது மீன்ஸ் இருக்கிறப்ப நம்ம தாராளமாக அதை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணி பேசுகிறப்ப நம்ம த போடலாம். அப்போ ஆன்சர் இஸ் த. இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் கான்செப்ட்ஸ் தெரியலனா கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் ரொம்ப சூப்பரான கொஷின் தான் நான் சொல்லுவேன். இந்த கொஷின் இது வந்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஆனால் வந்து ஆக்சுவலாக இவங்க கரெக்ட் சென்டென்ஸ் மட்டும் கேட்டிருக்கலாம். மீனிங்ஃபுல்லாம் தேவையே இல்லை, கரெக்ட் சென்டென்ஸ் மட்டும் கேட்டிருக்கலாம். நான் ஏன்னா கிராமட்டிக்கலாக இங்கே வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ இது எந்த கான்செப்டை ரிவால்வ் பண்ணி கொஷின் வந்திருக்குன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இந்த கான்செப்டை ரிவால்வ் பண்ணி தான் வந்திருக்கு. மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்டு. அப்போ எனக்கு 2 பேர் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. நம்ம இங்கே பாருங்கள், மை சிஸ்டருக்கு 2 ஃப்ரெண்ட். ஓஹோ, அப்போ 2 பேர். அப்போ வந்து ஹேவ் கரெக்ட். ஸோ நிறைய பேர் இது ஆப்ஷன் ஏ போட்டவங்களும் இருக்காங்க. மை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிலேஷன்ஸ் போடுறப்ப இது ரெண்டுமே ஒரு ஆளை தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ இங்கே ஹேவ் வராது, ஹேஸ் தான் வரும். நிறைய பேர் இதுலேயும் மிஸ்டேக் பண்ணாங்க. ஹர் கசின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஹேஸ் ரிசீவ் ப்ரைஸஸ். ஸோ ஆஸ் வெல் அஸ் இந்த இன் அடிஷன் டு, இன் டுகெதர் வித், இன் ஆடட் டு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேர்டை தான் பார்க்கணும். ஃபஸ்ட் வேர்ட் சிங்குலராக ப்ளூரலாக பார்க்கணும். இது ப்ளூரல் வரப்போ எனக்கு வர கனெக்டர் வேர்பும் ப்ளூரலில் தான் இருக்கணும். அப்போ ஹேஸ் வராது, ஹேவ் தான் வரும். ஸோ இதெல்லாம் மைனரான கான்செப்ட்ஸ். ரொம்ப மைனராக படித்தவங்க இதெல்லாம் புரியும். த ஹோல் கிளாஸ் சொல்கிறப்ப இந்த கிளாஸ் எல்லாம் சேர்த்து நான் எப்படி ஒரு சிங்குலராக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அது ஹோல் கிளாஸ்னால் அது சிங்குலர். ஆர் வராது, இஸ் தான் வரும். இஸ் அட்டன்டிவ். நியூஸ் நெவர் கம்ஸ். நியூஸ் சேர்த்து ஒரு சிங்குலர் தான், அது ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டு. ஸோ நியூஸ் நெவர் கம்ஸ் டூ லேட். இதுதான் கரெக்டான ஆன்சர். நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, நியூஸ் நெவர் கம்ஸ் டூ லேட். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த கொஷின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு, எந்தெந்த கொஷினில் கொஞ்சம் அவுட் ஆஃப் புக்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லி நமக்கு இப்போ தெரிஞ்சுது. ஸோ ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு அவுட் ஆஃப் புக்லேருந்து ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி தான் 8 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் புக், 5 கொஷின் ஆர்சி, அதுவும் அவுட் ஆஃப் புக் தான். பட் ஈஸியாக இருந்துச்சு. இந்த 5 நம்ம வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த 8 கொஷின் சொல்கிறது அவுட் ஆஃப் புக் தான். அதே மாதிரி ட்ரிக்கி கொஷின் 9 கொஷின். அப்போ
இது எல்லாமே சேர்த்தா ஒரு 22 கொஷின் சொல்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஷின் அதெல்லாம் இருந்துச்சு. தட் மீன்ஸ் வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு மாட்ரேட் லெவல் தான். ஒரு 80, 82, 84 வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக வாங்கிடலாம். தட் மீன்ஸ் நான் சொல்கிறது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கொஷின்ஸ் மாடரேட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு 94 மேலே போகிறப்ப என்ன டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு நல்ல அட்டம் சொல்கிறது ஒரு 90லேருந்து ஒரு 93 வரைக்கும். நிறைய பேர் இதில் தான் இந்த ஜோனில் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு 10 கொஷின்ஸில் நிறைய பேர் ஸ்லிப் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஸ்லிப் ஆகிட்டாங்க. அப்போ டாப்பர்ஸ் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் ரொம்ப ஸ்லிப் ஆகிருப்பாங்க. 96 வரைக்கும் கூட வந்திருப்பாங்க. பட் 4-5 கொஷின்ஸ் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. அவங்களுக்கே ஆன்சர் அங்கே குழப்பி இருக்கும். ஸோ டஃப் டு கெட். இந்த கொஷின் பேப்பரோட வெர்டிக்ட் நான் என்ன சொல்ல வருவேன்னா, இது ஒரு ஈஸி டு மாடரேட் கொஷின். ரொம்ப ஈஸின்னா சொல்லவே மாட்டேன். அப்போனா எல்லாருமே 100 வாங்கணும். கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. ரிசல்ட் வரப்போ நம்மளுக்கு இது தெரிய தான் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட் நிறைய பேர் சொன்னாங்கன்னா ஈஸி தான், பட் 95+ வாங்குறது கஷ்டம். தென் 95+ வாங்க முடியாது. நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக், ஆப்ஷனில் மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்கிறப்ப இந்த 89, 90, 91 நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா 9 கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் எல்லாமே ட்ரிக்கியாக இருக்கிறதுனால ஒரு 10 கொஷின் மைனஸ் ஆகி 90, 89 இந்த ரேஞ்சிலே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஓவராலாக கன்க்ளூசிவாக பார்க்குறப்ப ஒரு 5 கொஷின்ஸ் டஃப்பாகவும் ஓவராலாக 10 to 12 கொஷின்ஸ், நான் சொல்ல 100க்கு 10 to 12 கொஷின் ட்ரிக்கியாகவும் டஃப்பாக இருக்கிறப்ப ஒரு நல்ல அட்டம் சொல்ல 90க்கு மேலே வந்து நல்ல அட்டம்ட்டு தான். ஆனால் எல்லாருமே 90 மேலே வாங்கியிருப்பாங்க சொல்கிறது ஒரு முட்டாள்தனம். அதுக்குன்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் 90 மேலே இங்கே போட முடியும். கொஞ்சம் கேர்லெஸ் விட்டால் கூட 89, 88, 87 அந்த மாதிரி ஸ்கோர் தான் வரும். அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுதான் வீடியோட கன்க்ளூஷன். ஸோ இந்த எக்ஸாம் இப்போ ஒரு கொஞ்ச நாள் நமக்கு டென்டேட்டிவ் கீ வந்துடும். அதில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் கூட உங்கள் ப்ரிப்பரேஷன் உங்கள் குரூப் 2 இல்லை 2A மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட ஹானஸ்ட் கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். குட் பை.